சார், இப்போது விஜய் மேலே அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதை வந்து ஒரு விவாகரத்து செய்தியாக பார்க்குறதா இல்லை திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாக பார்க்குறதா? இல்லை, இது வெறுமனே விவாகரத்து விஷயம் கிடையாது. பொதுவாகவே என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விவாகரத்து செய்திகளை ஊடகங்கள் வந்து பெருசாக பேசக்கூடாது. அது வந்து நான் வந்து அதை எல்லாரிடமும் வலியுறுத்துவதும் அதுதான், நான் கடைப்பிடிப்பதும் அதுதான். ஒரு பத்திரிகையாளராக விஜய் சங்கீதா பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் தெரிவிக்கலாம். அது வந்து ஊடக கடமை தான். அதுக்கப்புறம் அது உள்ளார போய் யார் காரணம், இவர் காரணமா அவர் காரணமா அப்படின்ட்டு புலனாய்வு செய்கிறேங்கிற பேரில் அவங்கள காயப்படுத்துறது வந்து நம்ம எப்பயுமே அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை அந்த மாதிரி 2 பேருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது, 2 பேரும் சில வருஷங்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு விஜயனுடைய அரசியலையே காலி பண்ணணும் அப்படின்னு சிலர் செய்த ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ அவங்க வந்து சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேற்றுலேருந்து ஃபுல்லாக ஓடிட்டு. இப்போ ஒரு வழக்கை வந்து ஒருத்தர் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் யார்கிட்ட இருக்குன்னா, ஒன்று அந்த பெட்டிஷன் கொடுத்தவங்க கையில் இருக்கும், அல்லது அந்த அட்வொகேட் கையில் இருக்கும். இது எப்படி சோஷியல் மீடியாவுக்கு வந்தது, முக்கியமாக திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் கையில் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தேடினாலே இதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும்.